நம்ம மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்கள் தான் பார்க்க போறோம். ஸோ எண்கள்ல நம்மளுக்கு 35 பவர் 29. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு மேல பவர் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணை நம்ம வந்து அடுக்குல வச்சு அதை விரிவிச்சு எழுதணும் அப்படின்னா அந்த நம்பரை 10ஆல வகுத்தால் கிடைக்கும் மீதியாது அப்படிங்கிறது. சேம் இந்த மாதிரி நம்மளுக்கு பவர்ஸ்ல கொடுத்திருந்தாலே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கூடிய நம்பர்ல யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. அதே மாதிரியே அடுக்குல யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்க. அப்ப 5 பவர் 9. சேம் நம்மளுக்கு 5 அப்ப என்ன பண்ணுவீங்க, 9 வாட்டி போடுவீங்க. 5 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வரும், 5 25, 25 5 125. ஸோ அடுத்தடுத்து நம்ம 5 பெருக்கினாலே நம்மளுக்கு லாஸ்ட் முடியக்கூடிய நம்பர்ஸ் என்ன ஆகும், 5ல தான் முடியும். அப்ப அந்த நம்பரை நம்ம 10ஆல வகுத்தோம் அப்படின்னா சேம் நம்மளுக்கு அப்ப இது என்ன ஆகுது, பவர் பெரிய நம்பரா வருமா? அப்ப என்ன ஆகும், அதை நம்ம 10ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி கிடைக்கக்கூடிய எண் என்னது, நம்மளுக்கு ஈஸியா நம்ம போட்டலாம். ஸோ அப்ப 10ஆல வகுப்பட்டுருச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு 525 நம்மளுக்கு 10ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 520 ஃபுல்லா வகுப்பட்டுரும். மீதி என்ன இருக்கும், ஒரு 5 இருக்கும். அப்ப அதே மாதிரியே தான் நம்மளுக்கு இந்த மாதிரி 10 100 அப்படின்னு வகுத்தா மீதி என்ன கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ 5. சேம் இதே டைப்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.